மணி மைண்ட் செட்னா என்ன அப்படின்றது இந்த ரீல்ல நீங்க பார்த்து புரிஞ்சுக்க போறீங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸ் பத்தி அப்டேட்டா இருக்கணும் லாங் சேனல்ல ஃபாலோ பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வேலை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது வந்து மணி மைண்ட் செட் கிடையாது. ஸ்கில்ஸ் தான் முக்கியம்ன்றது தான் மணி மைண்ட் செட். ஏன்னா ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா வேலை தானா வரும். ரெண்டாவது ஜாப் செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம். செக்யூரிட்டி தான் முக்கியம், செக்யூரிட்டி தான் முக்கியம் நினைப்பாங்க. ஆனா மணி மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீடம், அதாவது டைம் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா டைம் தான் முக்கியமான ரிசோர்ஸ் அவங்க கருதுவாங்க. மூணாவது எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே கணக்கு பண்றது. இது தப்பு இல்லை, இது சரியான ஒரு விஷயம் தான். ஆனா இதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் கணக்கு பண்ணணும். நாம இதுல எல்லாம் முதலீடு பண்ணிருக்கேன், எவ்வளவு பண்ணணும்னு சொல்லிட்டு. நாலாவது ஏதாவது ஆரம்பிக்கும் போது பயம் இருந்துச்சுன்னா அந்த பயத்தினாலேயே ஆரம்பிக்காமலே விட்டுறது. பயம் வர்றது தவறான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அந்த பயத்துக்கான காரணம் என்ன, இதை நம்ம எப்படி அணுகணும், என்ன சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு லேர்ன் பண்றது தான் சரியான மணி மைண்ட் செட். இஎம்ஐ பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க வாங்குறது எல்லாமே வந்து லைபிலிட்டிஸ் கணக்குல தான் வரும். ஆனா மணி மைண்ட் செட்டா இருக்கிறவங்க அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தங்கம், அதுக்கப்புறம் வீடு, வேல்யூ ஏறக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தான் அவங்க பணத்தை போடுவாங்க. லாஸ்ட் ஒன் லாபம் சேனலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்க லாபம் சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி பிடிச்சோம்ல. ஸோ நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா இந்த சேனலிலே பயோ செக்ஷனுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம்.